ஆண்டவர் சொல்லாரு, ஒரு நாள் மறக்கப்பட்டு போனோம், ஒரு நாள் காணாமையே போயிட்டோம். எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மளுடைய கதவெல்லாம் அடைச்சிட்டு இந்த இடத்துல அவங்க இருந்தாங்களே எங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி அடையாளம் தெரியாம ஆக்குறான்ல பிசாசு, அடையாளம் தெரியாம நம்மள காணடிக்கிறான்ல சூழ்நிலைகள். ஆனா அது நடுவுல கத்த சொல்லுகிறார், இல்ல இல்ல இல்ல, அத்தனை பேரும் பாக்குற மாதிரி உன் தலையை நான் உயர்த்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆமென் ஆமென். என்ன நடந்தது? மனுஷன் ஈசாய் கொண்டு வந்து நிறுத்தினதெல்லாம் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணாரு. இயேசுவின் மனுஷன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், மனுஷன் எனக்கு நிக்கணும், மனுஷன் எனக்கு செய்யணும், வெக்கப்பட்டு போயிடுவையா? என் கர்த்தர் என்னோட நிக்கட்டையா? நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், உலகமே உனக்கு விரோதமானாலும் என் கர்த்தர் என் பட்சத்துல, என் கர்த்தர் நம்ம குடும்பத்துல நின்னார்னா நாமளே ஜெயிப்போம். கர்த்தர் சொன்னாரு, எவன் உன்னை வெறுத்தா என்ன, எவன் உன் மேல எரிச்சலா இருந்தா, எவன் உன் நன்மையை தடுத்தா என்ன, நான் சொல்றேன், யார் உன்னை தள்ளுனா என்ன, நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன்.